நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான்டா சொல்லணும். போராளிகள் ஏன் அரசியல்வாதிகள் ஆகக்கூடாது? தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனின் அணி குழப்பினதாகவும் உடைய பிழைதான் என்று கந்தையா பாஸ்கரன் அவர்கள் இன்னும் கூறவில்லை என்றும் குற்றச்சாட்டுகள் எழும்புகின்றன. உயிரை கொடுத்து போராடுவதற்கு போராளிகள் இந்த வெள்ளவட்டி கட்டி கொண்டு வந்து உல்லாசம் அனுபவிப்பதற்கு நீங்களா? ஏன் போராளிகள் அரசியல்வாதிகள் ஆகக்கூடாது? 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்களின் பசி போக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் யார் செய்வார்கள்? பாஸ்கரனாக இருக்க விடுங்கள். ஆறுதரின் கலகம் நல்லதிலே முடியும். சும்மா ரீச்சாவை வைத்துக் கொண்டிருக்கின்ற பாஸ்கரனை நீங்களாக எங்கேயோ கொண்டு விட்டு விடாதீர்கள். நீங்கள் படித்த பல்கலைக்கழகங்களை விட எங்களுடைய மக்கள் படித்த பல்கலைக்கழகங்கள் அளப்பெற்று சொல்லுவாங்க. மீன் குஞ்சுக்கு நீந்தி பழக்க வேண்டாம் என்று கூறுவார்கள். இங்கிருந்து செல்லுவதற்கு எங்களுடைய விடுதலை போராட்டம் தான் முழுமையான 99% காரணமாக இருந்தது. அந்த போராடியவர்கள் இன்று ரோட்டிலே பிச்சை எடுக்கிறார்கள். விரவு வியாபாரம் நீங்கள் எறிஞ்சி விளையாடுற அந்த 5 பவுன்ஸை ஆச்சு எங்களுடைய போராளிகளுக்கு வழங்கிய தடவை எங்களுடைய தாக்கப்பட்டால் நாங்கள் அடிப்போம் திருப்பி என்று கூறியிருக்கிறார்கள். என்னுடைய பெண்கள் வீர புதல்விகள் அல்லவா, கட்டாயம் அடிப்பார்கள். அடி வேண்டதுக்கு தயாராக இருங்கள். விடுதலை போராட்டம் என்றால் என்னென்றே தெரியாத இந்த அரசியல்வாதிகள் ஒரு சில அரசியலே கந்தையா பாஸ்கரன் வந்தால் உங்களுக்கு என்ன இருக்கு? அவன் கந்தையா பாஸ்கரனை மறைக்கிறதுக்கு நீ யார்? நீங்கள் நல்லவன் என்று காட்டுவதற்காக அடுத்தவனை கெட்டவனாக்க முயலாதீர்கள். போராடினா வட்டத்தில் இருக்க வேண்டியதானே. அப்புறம் என்னதுக்கு இந்த அரசியலுக்குள்ள வாராங்க? ரெண்டு உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் ஆர்கே ரஜி. இன்றைய நாளிலே நாங்கள் எது சம்பந்தமாக இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம் என்று சொன்னால் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த பல பேர் இது சம்பந்தமான காணொலிகளை பதிவேற்றி இருக்கிறார்கள். ஆனாலும் என்னிடம் பல பேர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க மிகவும் லேட்டாக தாமதமாக இந்த காணொலியை ஏற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு முதல் உங்கள் எல்லோருக்கும் அன்பு வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு பல உறவுகள் என்னிடம் பல குறைபாடுகளை கூறியிருக்கிறீர்கள். என்னுடைய காணொலிகள் வருவது மிகவும் குறைவாக இருக்கிறதாகவும் உங்களுக்கு ஏதாவது நேர்ந்ததா என்ற கேள்விகளும் கேட்டிருந்தீர்கள். அந்த வகையிலே நான் நல்லா இருக்கின்றேன். எனக்கு எந்த விதமான ஒன்றும் நடக்கவில்லை. ஆனால் ஒரு சில சூழ்நிலைகளாலே என்னால் தொடர்ச்சியாக காணொலிகளை உங்களுக்கு தர முடியாமல் இருந்தது. நேற்றைய நாளிலே நண்பர் ஒருவர் கனடாவிலிருந்து என்னோட தொடர்பு கொண்டு கேட்டிருந்தார். உங்களுடைய சில துணிச்சலான விஷயங்களை நான் பாராட்டுகிறேன். ஆனால் ஒரு காணொலி நீங்கள் பதிவேற்றிருந்தீர்கள், அது குறிப்பிட்ட நேர காலங்களுக்கு பிறகு அது இல்லாமல் போனது. அதற்கான காரணங்களை கூறும்படி என்னிடம் கூறி கேட்டிருந்தார். காலப்போக்கிலே அதுக்கான அந்த காணொலி நகர்த்தப்பட்டது என்ற ஒரு காரணத்தையும் கட்டாயம் நான் கூறுவேன். தொடர்ச்சியாக நாங்கள் காணொலிக்குள் போகலாம். உங்களுக்கு தெரியும், ரீச்சாவில் என்ன நடந்தது? கந்தையா பாஸ்கரன் என்பவர் யார் என்பதெல்லாம் மக்களுக்கு ஒரு தெரிந்த விடயமாக இருக்கிறது. அந்த வகையிலே அன்று ரீச்சாவிலே உணவு திருவிழாவிலே என்ன நடந்தது? மக்கள் ஏன் இவ்வளவுத்துக்கு குழப்பப்பட்டார்கள்? யாரால் குழப்பப்பட்டார்கள்? பல பேர் பல மாதிரி கூறுகிறார்கள். நான் நேரடியாகவே கூறுகிறேனே. ஒரு பக்கம் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனின் அணி குழப்பினதாகவும் கூறி வருகிறார்கள். இதில் எது உண்மை எது பொய் என்பது மக்களாகிய நீங்கள் தான் அதை முடிவெடுக்க வேண்டும். ஆனால் தற்சமயம் தொடக்கம் அங்கு என்ன நடந்தது, உண்மையிலே என்னுடைய பிழைதான் என்று கந்தையா பாஸ்கரன் அவர்கள் இன்னும் கூறவில்லை என்றும் குற்றச்சாட்டுகள் எழும்புகின்றன. ஆனால் அவர் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டிருக்கின்றார். மக்களாகிய உங்களுக்கு நாங்கள் சரியாக ஒரு நடுநிலை வகிக்க வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். அந்த வகையிலே இன்று வடமராட்சி கிழக்கை பொறுத்தளவிலே அல்லது பச்சிலைப்பள்ளியை பொறுத்தளவிலே இந்த யாழ் மாவட்டத்திலே, குறிப்பாக சொல்ல போனால் யாழ் மாவட்டத்திலே இந்த ரீச்சா என்பது ஒரு பெரிய ஒரு ஃபேக்டரி.
கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் அதை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்களின் பசி போக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் யார் செய்வார்கள்? இந்த யுத்தத்துக்கு பிறகு, எங்களுடைய மக்கள் பட்ட அவலங்களுக்கு பிறகு இந்த ரீச்சா என்பது, அது உங்களுடைய பார்வையிலே அது வேறு நோக்காக இருக்கலாம். ஆனால் நாங்கள் நொந்து நூலாகி நூலிசாகி வந்திருக்கின்றோம். அந்த வகையிலே எங்களுக்கு என்று யாரும் வரமாட்டார்களா? எங்களுக்கு ஒரு உதவி கிடைக்காதா? படித்தவர்களுக்கு மட்டும்தான் வேலை, காசுள்ளவனுக்கு மட்டும்தான் வேலை, காசு இருக்கிறவன் மட்டும்தான் காசை பார்க்கலாம் என்ற ஒரு நிலைப்பாடு 2009க்கு பின்னர் இருந்து கொண்டிருந்தது. ஆனால் சாதாரண மக்கள், கஷ்டப்பட்டவர்கள், ஏழைகள், பாமர மக்கள் எல்லோரும் எங்கே போவார்கள்? யார் அவர்களுக்கு ஒரு தொழிலை தருவார்கள் என்ற ஒரு எண்ணம் எங்கள் மத்தியிலே இருந்தது, எங்கள் மக்கள் மத்தியிலே இருந்தது. அந்த வகையிலே ஒரு துயர் துடைக்கும், ஒரு கவலையை போக்கும், எங்களுடைய பசியை தீர்க்கும் ஒரு தொழிலதிபராக இந்த இடத்திலே வந்து இறங்கியவர் தான் இந்த கந்தையா பாஸ்கரன். அவர் சில நேரம் நீங்கள் கூறுகின்ற போது அவர் தன்னுடைய சுயலாபத்துக்காக வந்திருக்கலாம், அல்லது அவர் வேறு நோக்கங்களோட இந்த இடத்துக்கு வந்திருக்கலாம். ஆனாலும் இன்று அந்த கந்தையா பாஸ்கரன் அவர்களால் 1000 குடும்பங்கள் பசியாறுகின்றது. 1000 குடும்பங்கள் அவரை நம்பி இருக்கின்றது. இதை தெளிவாக கொள்ளுங்கள். என்னை பொறுத்தளவிலே எனக்கு யாரும் எதிரி இல்லை. பாஸ்கரனாலும் எனக்கு ஒன்று வரப்போறதில்லை, மற்றவர்களாலும் எனக்கு ஒன்று வரப்போவதில்லை. நான் வீடியோ போட்டால் எனக்கு காசு வருகிறது, அது என்னுடைய உழைப்பு. இதில் எந்த விதமான மாற்ற கருத்தும் இல்லை. குறிப்பாக ஒன்றை சொல்லுகிறேன், பாஸ்கரனை பாஸ்கரனாக இருக்க விடுங்கள். எங்களுடைய மக்கள், ஒரு பழமொழி ஒன்று இருக்கிறது, உங்களுக்கு தெரியுமா? நாரதரின் கலகம் நல்லதிலே முடியும். அதே மாதிரி சும்மா ரீச்சாவை வைத்துக் கொண்டு இருக்கின்ற பாஸ்கரனை நீங்களாக எங்கேயோ கொண்டு போய் விட்டு விடாதீர்கள். இதில் கவனமாக இருங்கள். அப்படி எங்கேயோ கொண்டு போய் விடுவதிலும் பெரிய ஆச்சரியப்படக்கூடிய மாதிரி இல்லை. அதுக்கு பின்னுக்கு வருவோம் அந்த விடயங்களுக்கு. ரீச்சாவில் என்ன நடந்தது என்பதை கவனமாக கேளுங்கள். அன்று அந்த ஒரு பெண் ஒரு துதல் கட்டியை எடுத்து வைத்துக் கொண்டு சொல்லுகிறார், இந்த ஒரு துதல் கட்டிக்கா 3000 ரூபாய் எடுத்தீர்கள், நான் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியிலே மேனேஜராக இருக்கிறேன்னு சொல்லி. நாங்கள் நினைக்கின்றோம் அந்த பிள்ளை யார் பெத்த பிள்ளை என்பது எங்களுக்கு தெரியாது. ஆனால் துதல் கட்டிக்கு வழி இல்லாமையா நீங்க அந்த கம்பெனிக்கு வந்தீர்கள்? இல்லைத்தானே? உண்மையிலே அன்று 3000 கொடுத்து சாப்பிடுவதற்காக மட்டுமா நீங்கள் அங்கே வந்தீர்கள்? இல்லைத்தானே? அங்கே இருக்கின்ற விளையாட்டுக்கள், அங்கே இருக்கின்ற நிறைய செட்டப்புகளை எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்றதுக்காகத்தான் அந்த இடத்துக்கு வந்தீர்கள். முக்கியமாக எல்லாரும் கூறுகிறீர்கள் அந்த சாப்பாட்டுக்கு 3000, சாப்பாட்டுக்கு 3000 என்று சொல்லி. நோமலாக நாங்கள் ஷூக்கு போனாலும் ஒரு காசு கட்டித்தான் நாங்கள் உள்ள போகிறோம். அங்கே இருக்கிற மிருகங்களை பார்த்துவிட்டு வெளியில வருகிறோம். அதே மாதிரி விக்டோரியா பார்க்கு போகிறோம் என்றால் கூட அப்படித்தான் போகிறோம். ஒரு மியூசியம் பார்க்கு போனால் கூட நாங்கள் காசுகளை கட்டித்தான் அதை பார்வையிடுகிறோம். ஆனால் அன்று அந்த நிறுவனம் அறிவித்திருந்தது 3000 ரூபாய்க்கு சாப்பாடுன்னு சொல்லி. அது ஒரு பக்கம் இருக்க, நீங்கள் ஒன்றை வடிவாக விளங்கி கொள்ள வேண்டும். அந்த இடத்துல நீங்கள் எல்லாரும் போய் வடிவா அந்த இடங்களை எல்லாரையும் பார்வையிட்ட பிறகு அந்த பேப்பர் தட்டிலே எங்களுக்கு சாப்பாட்டை கொடுத்தார். ஒன்றை உங்களுக்கு சொல்லுகிறேன், 2வது நாள், 1வது நாள் போனவர்கள் தானே, 1வது நாள் அங்கே என்ன நடந்தது என்று சொல்லி எல்லோரும் காணொலியூடாக பார்த்திருப்பீர்கள் தானே. 1வது நாள் எல்லோருக்கும் தெரியும் தானே, அங்கே பேப்பர் தட்டிலே தான் சாப்பாடு வழங்கப்படுகிறது. தெரிந்து கொண்டும் ஏன் நீங்கள் அங்கு சென்றீர்கள்? அப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் தற்போது கந்தையா பாஸ்கரன் அவர்கள் நிறைய காணொலிகளை விட்டு கொண்டிருக்கின்றார். அவரிடமும் ஒரு பிழை இருக்கிறது. ஒரு பிழையிலே நிறைய பிழை இருக்கிறது. ஆர்கனைசேஷன் என்ற ஒரு ஆர்கனைசேஷன் சரியாக இல்லை என்று கூறுகிறார்கள் பார்வையாளர்கள். அவரை சார்ந்தவர்களும் சில பேர் கூறி வருகிறார்கள் ஆர்கனைசேஷன் சரியாக இல்லை, தலைமத்துவம் காணாது, வழிநடத்தல் இல்லை என்று சொல்லியும் கூறி வருகிறார்கள். இதில் உண்மை எது உண்மை பொய் என்று தெரியவில்லை. ஆனால் அவர்கள் ஒரே இடத்திலே அந்த டிக்கெட்டுகளை விநியோகித்திருக்கலாம், ஆன்லைனிலே விநியோகித்திருக்கிறார்கள், நேரடியாகவும் இணைத்திருக்கிறார்கள். ஆனால் கவுண்டிங் பண்றதுக்கு அவர்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அதை விட 10,000 பேருக்கு, அதாவது 2000 பேருக்கு சமைத்து விட்டு 5000 பேருக்கு அந்த உணவை பரிமாறுறது என்பது சரியான கஷ்டமாக இருக்கும். அதற்கெல்லாம் காரணம் ஆர்கனைசேஷன் தான் என்று சொல்லி ஆர்வலர்கள் கூறி வருகிறார்கள். அதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மக்கள் மத்தியிலே ரீச்சா பாஸ்கரனை ஒரு குற்றவாளியாக காட்ட முனைகிறார்கள். ரீச்சா பாஸ்கரன் தான்
இது ஒரு பெரிய ஒரு கலவரம் நடந்ததாகும். அதாவது சொல்ல போனால் தமிழ்நாட்டிலே கரூரிலே எங்களுடைய தற்போதைய முதல்வர் வந்த கூட்டத்துக்கு இத்தனை 40 பேர் செத்தது மாதிரி இங்கே ஏதோ பெரிய ஒரு கலவரத்தை கொண்டு வந்தார் அல்லது கலவரத்தை உண்டு பண்ணி இருக்கின்றார், ஒரு பெரிய ஒரு நெரிசல் ஏற்பட்டிருந்தது என்றெல்லாம் பெரிய ஒரு குற்றங்களை சுமத்த வருகிறார்கள். அதை யாரால் சுமத்தப்படுகிறார்கள்? மக்களாலா? மக்கள் உண்மையிலேயே எங்களுடைய வன்னியிலே இருந்து இந்த 2009க்கு பின்னுக்கு பிறகு வந்த மக்கள் இதைவிட மோசமான நெரிசல்களையும் மோசமான அசம்பாவிதங்களையும் மோசமான சம்பவங்களையும் இரத்த சகதிகளையும் கண்டு வந்தவர்கள் எங்களுடைய மக்கள். அவர்களுக்கு இது புதிதல்ல. இந்த பூச்சாண்டி காட்டுற நீங்கள், நான் தெளிவாக சொல்லுகிறேன், அதுக்காக நான் கந்தையா பாசருக்காக ஆதரவு கதைக்கவில்லை. இந்த பூச்சாண்டி காட்டுற நீங்கள் உங்களுடைய திருவாய்களை மூடிவிட்டு உங்களுடைய வேலைகளை பாருங்கள். எங்களுடைய மக்கள் சரியாக நடப்பார்கள். எங்களுடைய மக்களுக்கு கஷ்டத்தை காட்டாதீர்கள் நீங்கள், அல்லது எங்களுடைய மக்களுக்கு நெரிசலை காட்டாதீர்கள். புதுசாக கற்றுக் கொடுக்க வேண்டாம். அவர்கள் எல்லோரும் 2009 முதலே 2009ஆம் ஆண்டுக்கு முற்பட்ட கால பகுதியில் எங்களுடைய மக்கள் படித்து வந்து விட்டார்கள். நீங்கள் படித்த பல்கலைக்கழகங்களை விட எங்களுடைய மக்கள் படித்த பல்கலைக்கழகங்கள் அளப்பெரியது. அதை யாரும் மாற்றியமைக்க முடியாது. எங்களுக்கு, அதாவது சொல்லுவாங்கள், மீன் குஞ்சுக்கு நீந்தி பழக்க வேண்டாம் என்று கூறுவார்கள். அதே மாதிரி தான் நீங்கள் யாரும் எங்களுடைய மக்களுக்கு நீந்தி பழக்க வேண்டாம். உங்களுடைய அரசியல் லாபங்களை இந்த பாவப்பட்ட மக்களுடன் திணித்து செய்யாதீர்கள். முக்கியமாக நாங்கள் அன்றைய ஒவ்வொரு தர பிரச்சனைகளாக நாங்கள் வருவோம். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அன்று ஒரு புலம்பெயர்ந்து வந்த ஒரு வயது முதிர்ந்தவர் கூறுகிறார், 5 பவுண்ட்ஸ் 3000 ரூபாய் காசு, அதெல்லாம் ஒரு சிம்பிள் காசு, அதெல்லாம் ஒரு பிச்சை காசு, நாங்கள் இந்த சுமி தூக்கி எறிகிற காசு, ஒரு பாக்கெட் மணி, அப்படி என்றெல்லாம் அவர் கூறி வருகிறார். அவரை நான் இதில் சாட விரும்பவில்லை. அவர் ஒரு வயது முதிர்ந்தவர், கிட்டத்தட்ட அவருக்கு நிறைய வயசாகி இருந்தது. அவர் ஒரு என்னென்று சொல்லுகிறார் என்று புரியவில்லை. அவருக்கு நாங்கள் சொல்கிறோம், உங்களுடைய வயதையும் உங்களுடைய கௌரவத்தையும் நீங்கள் தான் பாதுகாக்க வேண்டும். நீங்கள் ரீச்சாவுக்கு வந்தால் கருத்து கூறுவதை, இப்போது சோசியல் மீடியாவிலே கருத்து கூறுவது என்பது மிகவும் ஒரு கடினமான விஷயம். ஆழமாக யோசித்து சிந்தித்து சோசியல் மீடியாவுக்குள் வருவது மிகவும் நல்லது. உங்களுடைய மரியாதை, அதாவது நான் நினைக்கிறேன் அவர் ஒரு பென்ஷன் காலத்தில் இருக்கிறார் நினைக்கிறேன். உங்களுடைய ஓய்வு காலங்களை மிகவும் மகிழ்ச்சியாக அனுபவிங்கள். உங்களுடைய பேர பிள்ளைகள், உங்களுடைய பூட்ட பிள்ளைகளோடு மிகவும் அமைதியாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக அனுபவியுங்கள். உங்களுக்கு வாழ்த்துக்கள் கூறுகின்றேன். அவரை பற்றிய விமர்சிக்கிறதுக்கு எனக்கு பெரிதாக விரும்பவில்லை. இதை யாரும் நீங்கள் தொடராதீர்கள். அவர் கூறுவது போல் வேறு வேறு புலம்பெயர் உறவுகள் இதை கூறாதீர்கள். நீங்களும் இங்கிருந்துதான் சென்றீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். நீங்கள் இங்கிருந்து செல்லுவதற்கு எங்களுடைய விடுதலை போராட்டம் தான் முழுமையான 99% காரணமாக இருந்தது. அந்த வகையிலே யாருமே உங்களுக்கு நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கு காரணமானவர்கள் நிறைய பேர் இங்கு இருக்கிறார்கள். அதையும் நீங்கள் மறக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் எங்களுடைய போராளிகள் எங்களுடைய மண்மீட்பு போராட்டத்திற்காக போராடியவர்கள் இன்று ரோட்டிலே பிச்சை எடுக்கிறார்கள், விரவு வியாபாரம் செய்கிறார்கள், தடை செய்யப்பட்ட சில தொழில்களை செய்து வாரார்கள். காரணம் இயலாமை. இயலாது, காலிலே வெடி, கையிலே வெடி, இடுப்பிலே வெடி, மண்டையிலே வெடி, அப்படியானவர்கள் சில தடை செய்யப்பட்ட தொழில்களை செய்கிறார்கள். வேறு வழி இல்லை. ஆனால் எங்களுடைய உறவுகள் இப்படியான செயல்களை, இந்த நீங்கள் எறிஞ்சு விளையாடுற அந்த 5 பவுண்ட்ஸை ஆச்சு எங்களுடைய போராளிகளுக்கு வழங்கினால் அவருடைய குடும்பம், நீங்கள் எறிகிற காசை அவர்களுக்கு கொடுங்கள், அவர்கள் ஒரு நேரமாவது சாப்பிடுவார்கள் அந்த நீங்கள் எறிகிற காசை. ஓகே, இதை விட்டு விடுவோம். இதை யாரும் பெரிதாக தூக்கி எடுத்துக்கொண்டு வர வேண்டாம். இறுதியாக, அங்கு நிறைய பேர் கூறி வருகிறீர்கள், தண்ணி போத்தல் இல்லை, தண்ணி இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு என் ரீச்சாவிலே. ஆனால் ஒரு கவலையான ஒரு விஷயம், நான் இன்னும் ரீச்சாவுக்கு போகவில்லை. அங்கே ரீச்சா எப்படி இருக்கும் என்று கூடி நான் காணொலியில் பார்த்து தான் தெரிந்து கொண்டேன். கட்டாயம் நான் ஒரு தடவை ரீச்சாவிற்கு போவேன், அந்த இடத்துல இருந்து ஒரு காணொலி போடுவேன், அப்போது பார்க்கலாம். ஆனால் ரீச்சாவிலே ஏன் தண்ணி இல்லையா, குழாய் கிணறுகள் பொருத்தப்பட்ட தண்ணிகள் எங்கேயும் இல்லையா என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. ஆனால் அது ஒரு புறம் இருக்க, அந்த இடத்திலே நிறைய பேர் ரீச்சா டிஷர்ட்டோடு போனவர்களை அடிக்கிறதுக்கு முற்பட்டிருக்கிறீர்கள், ஹெல்மெட்டாலே அடிக்க முற்பட்டிருக்கிறீர்கள். அதை விட அந்த கொத்துரொட்டி போட்டவர்களுக்கு அல்லது அப்பம் சுட்டவர்களுக்கு, புட்ட வைத்தவர்களுக்கு தாக்குவதற்கு முயற்சி செய்திருக்கிறீர்கள் என்றெல்லாம் எங்களுடைய கந்தையா பாஸ்கரன் அவர்கள் கூறி வருகிறார். அதில் எந்த விதத்தில் உண்மை என்றது எனக்கு தெரியவில்லை. இன்றையும் நான் காணொலியை பார்வையிட்டேன்.
ஒரு 2 அக்காக்கள் கூறியிருந்தார்கள், நாங்கள் இவ்வளவு காலமும் எங்களுடைய முதலாளிக்காகத்தான் பார்த்திருந்தோம், எங்களுக்காக செயல்படுகிற ஒரு முதலாளியை நாங்கள் இன்றுதான் பார்க்கின்றோம். ஆனபடியால் இனிமேலும் இன்னும் ஒரு தடவை எங்களுடன் தாக்க முற்பட்டால் நாங்கள் அடிப்போம் திருப்பி என்று கூறியிருக்கிறார்கள். எங்களுடைய பெண்கள் வீர புதல்விகள் அல்லவா, கட்டாயம் அடிப்பார்கள். அடி வேண்டதுக்கு தயாராக இருங்கள், முடிந்தால் வாருங்கள், அடி வேண்டி பாருங்கள் என்றுதான் கூற வேண்டும். ரைட், இத்தோடு இது ஒரு பழைய கதையாக போய்விட்டது, கேட்டுக்கொள்வதற்காக நான் இதை போடுகிறேன். இத்தோடு அந்த சப்ஜெக்டை நிப்பாட்டி விட்டு இன்னும் ஒரு சப்ஜெக்டுக்கு வருகிறோம். கந்தையா பாஸ்கரன் அவர்கள் அரசியல் லாபம் தேடுகிறாரா, அல்லது இதை ஒரு பிளான் பண்ணித்தான் செய்தாரா, தான் கொஞ்சம் ரீச் ஆக வேண்டும் என்றுதான் இதை அன்று செய்தாரா, இது கந்தையா பாஸ்கரனாலே குழப்பி விடப்பட்டதா என்ற கேள்விகளும் பலரால் எழுப்பப்படுகிறது. அதாவது உங்களுக்கு தெரியும், வார வருடம் 6ஆம் அல்லது 7ஆம் மாச பகுதிகளுக்கு வடமாகாண சபை வரவிருக்கிறது, வடமாகாண சபை தேர்தல் வர இருக்கிறது. அதற்கான ஆயத்தங்களை எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகள் ஊனாண்டு கொண்டு முற்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இனித்தான் அவர்களுக்கு பல பேரை கண்ணுக்கு தெரிய வேண்டி வரும். அப்படி இருக்கிற போதுதான் இந்த கந்தையா பாஸ்கரன் அவர்கள் தான் தான் வடமாகாண சபை தேர்தலில் வருவதற்காகத்தான் இப்படி ஒரு கலவரத்தை அல்லது ஒரு தான் ரன்னிங் ஆக வேண்டும் என்பதற்காக இப்படியான ஒரு வேலையை செய்தார் என்று பல வதந்திகள் பரவிக்கொண்டு இருக்கிறன. மக்களுக்கு ஒரு விடயத்தை மறுத்து சொல்லுகிறேன், திருப்பியும் சொல்லுகிறேன், எனக்கும் அந்த கந்தையா பாஸ்கரன் அவர்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. பிறகு நீங்கள் சொல்லுவீர்கள், என்ன கந்தையா பாஸ்கரனுக்கு செம்பு தூக்கி கொண்டு வார்களா? நான் முதலேயே கூறியிருந்தேன், நான் இன்னும் ரீச்சாவுக்கு போகவில்லை, அந்த வாசல் பக்கமே நான் இன்னும் போகவில்லை. ஆனால் கட்டாயம் ஒரு நாள் போவேன். உங்களுக்கு ஒன்று தெரியும், இந்த கந்தையா பாஸ்கரனுக்கு பின்னாலே அவருக்கு சொந்தமான எத்தனையோ மீடியாக்கள் இருக்கிறன. அவர் நினைத்தால் அந்த மீடியா ஊடாக விளம்பரங்களை மேற்கொள்ளலாம். இந்த ரீச்சாவிலே கொண்டு வந்து உணவு திருவிழாவை ஒன்றை நடத்தித்தான் அரசியல் லாபம் தேட வேண்டிய அவசியம் கந்தையா பாஸ்கரனுக்கு இல்லை என்பது என்னுடைய கருத்து. ஆனால் நான் கேட்கிறேன், உங்கள் இந்த தமிழ் அரசியல்வாதிகளை பார்த்து, நீங்கள் இந்த மக்களுக்கு என்னத்தை செய்த? இந்த மக்களுக்கு நீங்கள் என்னத்தை புடுங்கினீங்கள்? இந்த தமிழ் அரசியல்வாதிகள், நீங்கள் எங்களுடைய இந்த மக்களுக்கு என்னத்தை செய்த? நாங்கள் தெளிவாக சொல்லுகின்றோம், இத்தனை காலமாக இந்த விடுதலை போராட்டத்திலே பங்கெடுத்த போராளிகள் நிறைய பேர் இருக்கிறார்கள், விடுதலை போராட்டத்திலே பங்கெடுத்தார்கள். ஆனால் நீங்கள் விடுதலை போராட்டம் என்றால் என்னென்றே தெரியாத இந்த அரசியல்வாதிகள் ஒரு சிலர் எங்களை மக்களை முற்று முழுதாக பேக்காட்டி கொண்டு வாருங்கள். தேர்தல் வரும் காலத்திலே மட்டும்தான் உங்களுடைய ஆட்டம் மக்கள் மத்தியிலே இருக்கிறது. நான் தெரியாம கேட்கிறேன், அரசியல்லே கந்தையா பாஸ்கரன் வந்தால் உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவன் வரக்கூடாது, இவன் வரக்கூடாது, என்ன பேசிக்கொண்டிருக்கிறீர்கள்? கந்தையா பாஸ்கரன் வருகிறதாலே உங்களுக்கு என்ன பிரச்சனை? உனக்கு திறமை இருந்தால் நீ முன்னுக்கு வா, அவனுக்கு திறமை இருந்தால் அவன் முன்னுக்கு வரட்டும். கந்தையா பாஸ்கரனை மறைக்கிறதுக்கு நீ யார்? இங்க உண்டை மட்டும் விளங்கி கொள்ள வேண்டும். பொதுவாக எல்லாருக்கும் ஒரு விடயத்தை கூறுகிறோம், நீங்கள் இந்த அரசியலிலே அல்லது இந்த பாராளுமன்ற தேர்தலிலே இருக்கிறது ஒரு ஸ்வீட் டிக்கெட், ஒரு லொத்தர், அதுதான் உங்களுக்கு விழுந்தது, அது ஒரு அதிர்ஷ்டம். தொடர்ச்சியாக நீங்கள் இங்கே எல்லாம் குப்பை கொட்டலாம் என்றால் அது சரி வராது. உண்டா எனக்கு நிறைய பேர் டெலிஃபோன் தொலைபேசியூடாக மிரட்டல் விடுகிறீர்கள். எவ்வளவு பேர் எவ்வளவு எல்லாம் செய்கிறீர்கள். உந்த ஆட்டங்களுக்கெல்லாம் அடங்கி போறதுக்கு நாங்கள் இல்லை, நாங்கள் பயப்பட போறதும் இல்லை. நாங்கள் பயப்படுறதாக இருந்தால் எப்பயோ பயப்பட வேண்டிய ஆக்கள். ஆனால் நாங்கள் இனிமேல் பயப்பட வேண்டிய. அதுக்காக எனக்கு 2 நாளைக்கு முதல் ஒருவர் கேட்டார், என்ன நீங்கள் அரசியலுக்கு வரப்போகிறீர்களாம் என்று. எனக்கு அந்த ஐடியா இல்லை, அரசியலுக்கு வரப்போறதும் இல்லை. ஆனால் போராளிகள் எந்த அரசியல் கட்சிகளை இணைகிறார்களோ அந்த போராளிகள் இருக்கிற இடத்துக்கு நாங்கள் எங்களுடைய ஆதரவு அந்த இடத்துல இருக்கும். எங்களுடைய போராளிகளுக்குரிய ஆதரவு எங்களுக்கு எப்பயுமே அவர்களுக்கு இருக்கும் என்பதில் நான் தெளிவாக கூறுகிறேன். ஆனால் அதுக்காக அரசியல்வாதிகள் எல்லோரும் கெட்டவர்கள் அல்ல, நல்லவர்களும் இருக்கிறார்கள். அவர்களுக்குரிய ஆதரவும் எங்களுக்கு எப்போதும் எங்கள் பக்கம் இருக்கும். எங்களாலே அவர்களுக்கு என்னென்ன ஆதரவு கொடுக்கப்படும் அதை கொடுப்போம். ரைட், அதை விடுவோம், அதை இன்னொரு தரம் பார்க்கலாம். இந்த கந்தையா பாஸ்கரன் அரசியலுக்கு வரப்போகிறார், நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன். வந்தால் என்ன?
கந்தையா பாஸ்கரன் அரசியல்வாதத்தாலே உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதை மக்கள் முடிவெடுக்க வேண்டும். ஏன் ஐயா நீ முடிவெடுக்க இல்லாத ஐயா, மக்கள் தான் முடிவெடுக்க வேணும். இந்த ஒரு வீரல் புரட்சி தான். நீங்கள் இது உங்களுக்கு எழுதி தந்த சொத்து 5 வருஷம் தான் ஐயா. இப்ப எங்களோட இருக்கின்ற மேன்மை தங்கிய ஜனாதிபதி அவர்களும் 5 வருடம் தான். அதற்கு பிறகு இருக்கிறதாக இருந்தால் எங்களுடைய மக்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். நீங்கள் முடிவெடுக்கிறது இல்லை. 5வது வருஷம் இரவு 12 மணிக்கு எல்லாத்தையும் தட்டிட்டு போக வேண்டியதான். உங்களுக்கு எதையும் எழுதித்தர இல்லை. இந்த பாராளுமன்ற உறுப்பினராக கவனத்தில் எடுத்து வச்சுக் கொள்ளுங்க. 2009க்கு பிறகு நீங்கள் என்னையா செய்த? நீங்கள் எங்களுடைய உறவுகள் இன்றைக்கும் நடு ரோட்டில் இருக்குதுகளப்பா. சும்மா கதைக்கிரியல் மட்டும், செயல் வடிவத்தில் இல்லை. எனக்கு ஒரே ஒரு விடயம் ஞாபகம் வருகிறது. ஒரு காலத்திலே அண்டன் பாலசிங்கனை கூறியிருந்தார், ஒரு பின்னாலே ஒரு பெரிய ஒரு சிவரிலே எங்களுடைய இலங்கை, அதாவது தமிழீழத்தின் வரைபடம் அங்கே வரையப்பட்டிருக்கின்றது. அந்த தமிழீழத்தின் வரைபடத்தை பார்த்து கதைத்து கொண்டிருக்கின்ற போது அவர் ஒரு நையாண்டியராக அல்ல, எங்களுடைய பேச்சில் சொல்ல போனால் முசுப்பாத்தி என்று சொல்லுவார்கள். அதாவது பம்பலுக்கு கூறினார், வேலுப்பிள்ளையற்ற மகன் இலங்கையில இருக்கிற முழு இடத்தையும் கீறி வச்சுக்கொண்டு இதை எனக்கு தாண்டு சொல்லி கேட்கிறார். அவன் அங்க தர போறான், நாங்களா தான் பிடிக்க வேண்டும் என்று சொல்லி. இது எத்தனை பேருக்கு புரிகிறது என்று தெரியவில்லை. எனக்கும் புரியவில்லை, தெரிந்தவர்கள் கூறுங்கள். எங்களுடைய யாருமே அந்த தெய்வத்தின் காலத்தில் கிடைக்காதது இனி எப்பவுமே கிடைக்க போறதில்லை. உங்களாலே எப்பயுமே எங்களுக்கு தரப்போறதில்லை. இதையெல்லாம் விட்டு விட்டு எங்களுடைய மக்களுக்கு என்ன தேவையோ அதை கேளுங்கள். ஆட்சியாளரிடம் போய் கேளுங்கள். தற்போது யார் ஆட்சியாளர்களோ அவர்களுடன் இணைந்து செயல்படுங்கள். நீங்கள் தனியே நின்று ஒருவர் அல்லது இருவர் அல்லது மூவர் இருந்து கொண்டு ஒன்றும் பண்ண முடியாது. அவர்களோடு இணைந்திருங்கள். ஆட்சியாளர்களோடு இப்போது இருக்கின்ற, அதாவது எப்போதும் இருக்கின்ற ஆட்சியாளர்களோடு சேர்ந்து பயணித்தால் தமிழகக்குரிய என்னென்ன தேவைகளோ அதை தர அவர்கள் காத்திருப்பார்கள். அவர்களுக்கு எதிராக இருந்து கொண்டு, எதிர்கட்சியோடு இருந்து கொண்டு நீங்கள் கத்துவதில் எந்த விதமான பிரயோசனமும் இல்லை. அதை தெளிவாக உணர்ந்து கொள்ளுங்கள். தனியே நின்று போராடியவர்கள் தானே தமிழர்கள். எங்களுக்கு ஏதாவது கிடைத்ததா? தமிழர்கள் போராட்டத்தை பற்றி குறை கூறவில்லை, ஆனா கிடைக்கவில்லை. அப்படி போராடி கிடைக்காத ஒரு ஏதாவது ஒன்று இனி எங்களுக்கு கிடைக்க போவதுன்றது சாத்தியமில்லை. ஆனபடியாலே தனியன்று கத்துவதை விட்டுவிட்டு சேர்ந்து ஆளுங்கட்சியோடு, ஆளும் தரப்பினரோடு சேர்ந்து மக்களுக்கு தேவையானவற்றை பெற்றுக் கொடுங்கள் என்பது என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம். இதை முக்கியமான விடயத்துக்கு வருவோம். நாங்கள் தேவையற்றதுக்கு போகாமல் தேவையானதுக்கு உள்ளே வருவோம். கந்தையா பாஸ்கரன் ஒருவர் குறிப்பிட்டிருக்கிறார், கந்தையா பாஸ்கரன் என்ன செய்தவர் மக்களுக்காக சொல்லி. ஒருவர் குறிப்பிட்டிருந்தார், கந்தையா பாஸ்கரன் அந்த உறவு பாலம் என்ற ஒரு பெரிய ஒரு நிகழ்வை தொடங்கி அதிலே நிறைய காசு மோசடிகளை, நிதி மோசடிகளை செய்திருந்தார் என்று கூறியிருந்தீர்கள். நான் கேட்கிறேன், கந்தையா பாஸ்கரன் நிதி மோசடி செய்ததை நீங்கள் பார்த்தீர்களா? அல்லது அங்கே இந்த நிதி மோசடியை இங்கிருக்கிற உங்களோட பேரில் தான் அவர் எழுதி அனுப்பி வைத்தாரா? கந்தையா பாஸ்கரனுக்கு கந்தையா பாஸ்கரனுடைய நிதியை நீங்கள் தான் கையாண்டீர்களா? உங்களுக்கு எப்படி தெரியும் அவர் இவ்வளவு கோடிக்கணக்கான காசுகளை நிதி மோசடி செய்தார்? அதாவது ஒருவரை பற்றியான தப்பான அபிப்பிராயங்களை கொண்டு வராதீர்கள். நீங்கள் நல்லவன் என்று காட்டுவதற்காக அடுத்தவனை கெட்டவனாக்க முயலாதீர்கள். அப்படி நீங்கள் உங்களை நீங்கள் நல்லவனாக காட்டுவதற்காக மற்றவனை கெட்டவனாக சித்தரிக்காதீர்கள். இது ஒரு புறம் இருக்க, நான் ஒன்று கூறுகிறேன். இன்று இந்த வடமாகாண சபை தேர்தல் என்று வரப்போகிறது. அதாவது வார வருடம் 6 அல்லது 7ஆம் மாத கால பகுதியிலே இந்த தேர்தல் நடக்க இருக்கிறதாக வதந்திகள் பரவிக்கொண்டு இருக்கிறன. அந்த வகையிலே முண்டியடித்து எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகள் அதுக்கான ஆயத்தங்களை செய்து கொண்டு வருகிறார்கள். நாங்களும் கேள்விப்பட்டிருக்கின்றோம். எங்களுடனும் தொலைபேசி ஊடாக சில அரசியல்வாதிகள் தொடர்பு கொண்டு கேட்டார்கள், சில விடயங்களை கேட்டிருந்தார்கள்.
அதற்கு நாங்கள் கொஞ்ச காலம் பொறுங்கோல், அதுக்கு பிறகு நாங்கள் கூறுகிறோம் என்று சொல்லியிருந்தார். இன்னும் ஒருவர் கூறியிருந்தார், போராளிகள் கட்சி தொடங்கி விட்டார்கள் என்று சொல்லி கூறியிருந்தார்கள். அப்ப நான் அவரிடம் அந்த போராளிகளை பற்றி கதைக்கும் போது அவரிடம் இருந்த இந்த தொனியிலே, அவருடைய பேச்சு வாக்கிலே நான் பார்த்திருந்தேன், இவங்களுக்கு ஏன் தேவை இல்லாத வேலை, இவங்களே இந்த விஷயத்துக்கு வராங்க, இவங்க போராடின பட்டத்தில் இருக்க வேண்டியதானே, அப்புறம் என்னதுக்கு இந்த அரசியலுக்குள்ள வராங்க என்ற ஒரு சொல்லாம சொன்ன மாதிரி இருந்தது. உயிரை கொடுத்து போராடுவதற்கு போராளிகள், இந்த வெள்ள வட்டி கட்டி கொண்டு வந்து உல்லாசம் அனுபவிப்பதற்கு நீங்களா? ஏன் போராளிகள் அரசியல்வாதிகள் ஆகக்கூடாது? இந்த கேள்விக்குரிய பதிலை உங்கள் எல்லாரும் சொல்ல முடியுமா? என் அன்பார்ந்த உறவுகள், என்னுடைய புலம்பெயரத்தில் இருக்கின்ற என் மதிப்புக்குரிய உறவுகள், இதை நான் இந்த தலையங்கமாகவே என்று நான் உங்களுக்கு போடுகிறேன். போராளிகள் ஏன் அரசியல்வாதிகள் ஆகக்கூடாது? இது மக்களின் கவனத்திற்கு. மீண்டும் இன்னும் ஒரு காணொலியூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறும் நான் உங்கள் ஆர்கே ரஜி. நன்றி.